வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இப்போ ஒரு கேள்வி, யார் தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட் ஆல்ரவுண்டர்? பாக்யராஜா, டி ராஜேந்திரா, உலகநாயகன் கமல்ஹாசனா, இப்படின்லாம் கேள்வி. ஸோ அதில் பதில் என்ன வந்தது அப்படின்னா, கமல்ஹாசன் ஸ்டாண்ட் அவுட் as the best all-rounder in Tamil cinema with unmatched versatility in acting, directing, writing, singing, dancing. இதை தவிர ஏராளமாக இருக்குது. மேக்கப்பாக இருக்கட்டும், டான்ஸ் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும். இப்போ டி ராஜேந்திராலெல்லாம் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ண முடியாது. பாக்யராஜ் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணார்னா, அவர் டான்ஸ் ஆடினார்னா அது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம யாரையும் பர்சனலாக இது பண்ண வேண்டாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது எல்லாமே 24 கிராஃப்ட்ஸும் தெரிஞ்ச ஒரு கலைஞன் அப்படின்னா அது கமல்ஹாசன் தான். கேமராவை பிரித்து திருப்பி அசம்பிள் பண்ணுற அளவுக்கு அவர் மார்க்கஸ் பாட்லே, பிஎஸ் லோக்நாத் இவங்கள்ட்டெல்லாம் அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு. டான்ஸை பொறுத்தவரையே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரே ஒரு கொரியோகிராஃபர். விருமாண்டி படத்துலலாம் அவர் கொரியோகிராஃபே பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்தவர் தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட. அதே மாதிரி மேக்கப்பு, அவர் மைக்கேல் வெஸ்ட்மோர்ட்ட மேக்கப் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காரு. ஹாலிவுட் படங்கள் 2 படங்கள்ல அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த துறையை எடுத்துக்கிட்டாலுமே அதில் அவர் கெட்டிக்காரர். இப்போ கேமரா அப்படின்னா இது எந்த லென்ஸு போடணும், என்ன பண்ணணுங்கிறத அவர் தான் சொல்லுவார். ஸோ அந்த நாலேஜ் அவருக்கு உண்டு, கேமரா பற்றின அறிவு உண்டு. அதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட், எடிட்டிங்கில் அவரே உட்காருவார், கமல் சாரே உட்காருவார். சிஜியை பற்றின நாலேஜ் அவருக்கு உண்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் காந்தி பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒன்று அவர் ஏஐ கற்றுக்கிட்டு ஒன்று போட்டிருக்காரு பாருங்க. அவர் முழுக்க ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு இப்போ நிறைய ரசிகர்கள் கேட்குறாங்க. முழுக்க உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு படத்தை இயக்குனா எப்படி இருக்கும்? இப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவரோட நாலேஜு, அவருடைய அறிவு, அவருடைய ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணார்னா அது விருமாண்டி, விஸ்வரூபம், ஹேராமை தாண்டி ஒரு படமாக இருக்குங்கிறது தான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு. அவர் தான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஆக்ட்ரஸ் ராணி முகர்ஜி, அதாவது ராணி முகர்ஜி தேசிய விருது வாங்கிய நடிகை. அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா, அவங்க எப்படி அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அதிகமாச்சு உலகநாயகனை பார்த்ததுக்கு பிறகு. இது அமலாவும் சொல்லியிருந்தாங்க. அமலா பிஃபோர் இது நம்ம பேசும் படம், அதுக்கப்புறம் ஆஃப்டர் பேசும் படம்னு 2ஆக பிரிக்கலாம் என்னுடைய சினிமா வாழ்க்கைன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ தூரம் நான் கமல்ஹாசன்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. கமல்ஹாசன், சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அந்த டீமுக்கிட்டேருந்து எவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ராணி முகர்ஜியுடைய பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சத்மா, அப்பு ராஜா, நாயகன் காலம் முதலே கமல்ஹாசனின் தீவிர ரசிகை. சத்மாங்கிறது நமக்கு தெரியும், 3ஆம் பிறை உடைய ஹிந்தி பதிப்பு. அப்பு ராஜாங்கிறது அபூர்வ சகோதரர்கள். நாயகன். ஸோ இந்த படங்கள் பார்த்ததுலேருந்து நான் கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகை. ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு திறமையா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவரை பார்த்து. ஹேராம் தான் என்னுடைய வாழ்க்கையில திருப்புமுனை அமைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஹேராம் அவரோட நான் கான்வர்சேஷன் வந்ததுக்கு பிறகுதான் என்னுடைய லைஃபே மாறினது. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, ராணி முகர்ஜியை பொறுத்தவரை அவங்களுக்கு 2 விஷயம். ஒன்று அவங்க உயரமா இல்லை அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ். 2வது மேக்கப் போட்டாதான் சினிமா நடிகைகள்லாம் அழகா இருப்பாங்கங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ். முதல் நாள் ஷூட்டிங் போன உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க மேக்கப்பை கலைச்சிட்டு வாங்க, என்னுடைய கேரக்டருக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த நீங்க நடிக்கக்கூடிய கேரக்டர், அந்த பெங்காலி கேரக்டருக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே இவங்க போய் சும்மா இவருக்கு என்ன தெரிய போகுதுன்னு லேசா மேக்கப் அடிக்கிற மாதிரி அப்படி பண்ணிட்டு வந்தாங்களாம். அதை பார்த்துட்டு ராணி போய் சோப்பு போட்டு மூஞ்சியை கழுவிட்டு வாங்கினாங்களாம். நிஜமா சொல்றீங்களா அப்படின்னு ஒன்று. இவங்க போயிட்டு சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போதான் இதுதான் நம்ம கேரக்டரு, இப்போதான் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு ஒன்று. மேக்கப் இல்லாமலும் அழகாக இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தோணியிருக்கு. அதே மாதிரி அவங்க இந்த செருப்பு, அந்த உயரமான செருப்பு போடுவாங்கல்ல, ஸோ அந்த செருப்பு போட்டு 2 அடி 3 அடி கூட தெரியணும், நம்ம உயரமாக தெரியணும், ஸ்டூல் மாதிரி போடுவாங்கல்ல அந்த மாதிரி போடணும்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இல்லை, நீங்கள் நார்மல் ஹைட்லேயே இருங்க, அந்த செருப்பெல்லாம் அவருங்க அப்படின்ட்டாராம். நீங்கள் நார்மலாக இருங்கன்னு ஒன்று சொன்னாராம். நீங்கள் உங்கள் நடிப்பு தான் உங்கள் உயரமாக காமிக்கணுமே தவிர நீங்கள் செருப்பு போட்டு உயரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டாராம். கமல் சொல்லுவார், எனக்கு நடிகர் திலகத்தை பார்க்கும் பொழுது, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் நடிக்கும் பொழுது எனக்கு அவர் 8 அடி உயரமாக தெரிஞ்சார், அவ்வளோ விஸ்வரூபமாக தெரிஞ்சாருன்னு சொல்லுவார்.
சிவாஜி வந்து 5 feet சம்திங் தான். ஆனால் அந்த கேரக்டர் அவர் நடிக்கிற விதத்தை பார்த்து நமக்கு அவர் ரொம்ப உயரமாக தெரியும். அப்படி தான் தெரியணுமே தவிர நீங்கள் வந்து ஒரு உயரமான இடத்துல நின்றுக்கிட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டூல் மாதிரி செருப்பை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு உடனே இது எனக்கு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துது. நம்ம வந்து மேக்கப் போடாமே அழகாக இருக்கலாம், உயரமான செருப்பு போடாமே நம்ம வந்து தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக கேமரா ஃபேஸ் பண்ணலாங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் கமல்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராணி முகர்ஜி. ஜனநாயகன். ஸோ அந்த படம் சென்சாரில் பிரச்சனை இருந்தது. இப்போ அந்த என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, ஜனநாயகன் படத்தை போய் இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போயிடுச்சு. கோர்ட்லேருந்து அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, ரிவைசிங் கமிட்டிக்கு போயிடுச்சு. ரிவைசிங் கமிட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஒன்று இருக்குது, இந்த ஃபார்மை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அதில் அவங்களோட கருத்தை பதிவு பண்ணுவாங்க. அதாவது பதிவு பண்ணி சிபிஎஃப்சிக்கு அனுப்புவாங்க. அந்த சிபிஎஃப்சி சென்னை மண்டல அதிகாரி இருக்கார்ல, அவர் மும்பையில் உள்ள வாரிய அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்து அங்கிருந்து அவருக்கு என்ன தகவல் வருகிறதோ அதை தயாரிப்பாளருக்கு தெரிவிப்பார். ஒருவேளை கமிட்டி சில காட்சிகளை நீக்க பரிந்துரைக்கும் பட்சத்தில் அதை மும்பையில் உள்ள வாரியமும் ஏற்றுக்கொண்டால் தயாரிப்பாளர் அதை செயல்படுத்தியவுடன் வாரியம் படத்திற்கு சான்றிதழ் வழங்கிவிடும். ஒருவேளை மறுபடியும் ஏதேனும் தடங்கள் வந்தால் தயாரிப்பாளர் மீண்டும் வழக்கு தொடரலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. இப்போதைக்கு ஸ்மூத்தாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு ஃபார்ம் அதில் வந்து என்ன எல்லாமே இருக்கும், அக்னாலஜ்மெண்ட் நம்பரு, நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டு எல்லாமே இருக்கும். அதில் ஏதாவது காட்சி நீக்கணுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இவங்க நீக்கணும். அது பண்ணதுக்கப்புறம் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் ரிவைசிங் கமிட்டியுடைய இஷ்யூ. இதுக்கு மேலே எனக்கு பிரச்சனை வரும்னு தோணலை. இந்த படம் இந்த மாதம் வெளியே வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபிக்கும் விஜய்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அபிஷன் ஜீவித் அவர் டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்ட் பண்ணார். இப்போ வித் லவ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம் ஒரு 6 நாளில் 10 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு டீசெண்டான கலெக்ஷன். ஸோ அந்த அளவு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கு. அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா அது வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய வசூல் ராஜா தான். ஏன்னா வசூல் ராஜா எதனால் பிடிக்கும்னா, அந்த ஒவ்வொரு காட்சியிலுமே ஒரு மெசேஜ் இருக்கும். அதே நேரத்தில் வந்து உலகநாயகன் அவர்களுடைய யூனிக்கான அந்த காமிக்கல் வே, அவர் அதை பண்ணுறதை இப்போ ஒரிஜினலில் பண்ணுறதை விட இவர் பண்ணும்பொழுது அது இன்னும் பெட்டராக இருக்குது. அது இன்னும் நிறைய ஹியூமர் ஆட் பண்ணி கிரேசி மோகன் சார் சேர்த்து பண்ணது வந்து இன்னும் பிரமாதமாக இருக்குது. எனக்கு பிடித்தது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எடுக்கும்பொழுது அதுக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து தெனாலி தான் இருக்கார். அதாவது தெனாலி கமலுக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, பாஸ்போர்ட் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதை தான் இப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அபிஷன் ஜீவித் உலகநாயகன் அவர்களை ஃபாலோ பண்ணி அவருடைய படங்கள் பிடிக்குதுன்னு சொல்கிறாரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். வேர்ல்டு கப் T20 சூடு பிடிக்குது. ஒரு நாளைக்கு 3 மேட்ச். ஸோ பிரமாதமாக போயிட்டு இருக்கு. நேற்றுக்கு முதல் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடந்தது, அகமதாபாத்தில். ஸோ அந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுவரையே இந்த வேர்ல்டு கப்லேயே பெஸ்ட் மேட்ச் அப்படின்னா அதுதான். என்ன காரணம்னா 2 சூப்பர் ஓவர். ஸோ ஃபஸ்ட்டு விளையாடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அவங்க 194 195 அடிக்கிறாங்க. இவங்க திருப்பி அதே ரன்னை ஈக்குவல் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து சூப்பர் ஓவர் வந்து இது வந்து நார்மல் இன்னிங்ஸில் டை ஆகிடுது. ஸோ அப்போ சூப்பர் ஓவர் அவங்க ஜெயிச்சிருக்கலாம் ஆப்கானிஸ்தானு. அவர் நூர் அகமது வந்து நம்பர் 11க்கு வந்து பேட்டிங் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு 2வது ரன் ஓடினாரு. அவங்க ரன் அவுட் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்கோர் டை ஆகிடுது. சூப்பர் ஓவர் ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்க. 20 ரன்னுக்கு மேலே அடிச்சிடுறாங்க. 21 ரன் அடிச்சிடுறாங்க. 2வது அவர் சவுத் ஆப்பிரிக்கா தடுமாறுறாங்க. இப்போ லாஸ்ட் பாலில் 6 அடித்தா மேட்ச் திருப்பி சூப்பர் ஓவர் ஆகிடும், டை ஆகிடும் ஸ்கோரு. லாஸ்ட் பாலில் கிறிஸ்டியன் சப்ஸு 6 அடித்து டை பண்ணிடுறாரு. இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் சூப்பர் ஓவரில் முதல்ல சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பிடிக்கிறாங்க. 23 ரன் அடிச்சிடுறாங்க, பொழந்துடுறாங்க. இப்போ இதை அடிக்கணும். முதல் பால் மெய்டன் ஆகி 2வது பால் நபி அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் வராரு. இப்போ வந்து 24 ரன் அடிக்கணும். 3 6 அடிக்கிறாரு பயங்கரமாக குருபாஸ். இப்போ 4வது பாலும் 6 அடித்தா ஜெயிச்சிருவாங்க அவங்க. இப்போ பார்த்தா ஒரு நோ பால். இப்போ 4 அடித்தா மேட்ச் டை ஆகுங்கிற மாதிரி வந்தது. அப்போ அவர் அவுட் ஆகிட்டார். அவ்வளவு டென்ஷனாக கொண்டு போய் அந்த மேட்ச்சை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்க. அதே மாதிரி நேற்று நைட்டு நடந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் முதல்ல 2 விக்கெட் விழுந்தாலும் அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி ஆடி, ரோமன் பாவல் பிரமாதமாக ஆடி, சர்ஃப் அண்ட் ரூத்தர்ஃபோர்டு பிரமாதமாக ஆடி கடைசியில் வந்து ஸ்கோர் வந்து 195 அந்த ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கிலாந்து வந்து 30 ரன் வித்தியாசத்தில் தோற்று போயிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸோட ஸ்பின் பவுலிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எல்லாருமே சேஸாக
இருக்கட்டும், கடுகோஷ் மோட்டி அவர் குடகோஷ் மோட்டி அவர் போட்டதாக இருக்கட்டும், அவர் 2 ஸ்பின்மே போடுறாரு. லெஃப்ட் ஹேண்டில் வந்து ரைட் ஹேண்டருக்கு ஒரு மாதிரி போடுறாரு, லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு மாதிரி போடுறாரு. பிரமாதமாக இருக்குது வேரியேஷனு. ஸோ ஓவராலாக வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப அழகாக ஜெயித்தாங்க. இன்றைக்கி வந்து இந்தியா விசஸ் நமீபியா அது ஒரு மேட்ச் இருக்குது. அப்புறம் நேபாள் விசஸ் இத்தாலி அது ஒரு மேட்ச் இருக்குது. அந்த நேபாள் விசஸ் இத்தாலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா விசஸ் ஓமன் வேஸ்ட்டு. ஓமன் வந்து மற்ற எல்லா டீமும் நல்லா ஆடுறாங்க, ஓமன் வந்து மின்னோஸ்னா ரொம்ப மட்டமாக ஆடுறாங்க. ஸோ ஸ்ரீலங்கா ஈஸியாக ஜெயிச்சிடும். இது இந்தியா மேட்சுங்கிறதுனால நம்ம பார்க்கலாம். நமீபியா மேட்ச்சு அபிஷேக் சர்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அவர் இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காரு. அவருக்கு வயிற்றில் ஏதோ பிரச்சனை. நேற்று இன்னொரு மேட்ச் நடந்தது, அதாவது ஆஸ்திரேலியா அயர்லாண்டு. அது ஆஸ்திரேலியா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, அவங்க கேப்டன் மார்ஷ் அவருக்கு வந்து டெஸ்டிக்கல் இன்ஜுரினால அவர் வேர்ல்டு கப்லேருந்து அவர் வெளியேறாரு. அவருக்கு பதிலாக ஸ்டீவ் ஸ்மித் வரப்போறாரு. பார்ப்போம் அடுத்தடுத்த மேட்ச்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெக்கார்ட்ஸ்லாம் வரப்போகுதுன்னு.